ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜவ்வரிசியை வச்சு 2 வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வித் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பார்க்க போகிறோங்க. நான் வந்து 1 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன். அதே கப்புக்கு அரை கப்பு அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்காங்க. அரிசி வந்து ரேஷன் அரிசியாக இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நைட்டே வந்து நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சு நைட்டு ஃபுல்லும் ஊற வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிட்டு இருந்ததுங்க. ஸோ இதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 1 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அரை கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி 8 கப்பு அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து அரைக்கிறதுக்கு நான் வந்து இந்த 8 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதில் இருந்து தான் நான் வந்து தண்ணி எடுத்து அரைக்க போகிறேன். தனியாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்து அரைக்க தேவையில்லை. இந்த 8 கப்பில் இருந்தே நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த கன்சிஸ்டன்ஸில் வந்து இருக்கணுங்க. ஸோ தண்ணியை வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம், காயட்டும் அது. ஸோ இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்போவுமே வத்தலுக்கெல்லாம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த மாவை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். கை விடாமல் நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளு வத்தல் தான், கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கலக்கிட்டே இருங்க. தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சைட்லேயே வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கைவிடாமல் கட்டி விழாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா இந்த பதத்தில் வந்து இருக்கணும். எப்படி கொதிக்குது பாருங்கள். ஸோ இதோட வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அப்புறம் வந்து ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், அப்புறம் நம்ம இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, கருப்பு எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து விட்டுறலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ வெயில் ரொம்ப அதிகமாகிருச்சு, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறமா வெயில் அதிகமாகிடுச்சின்னு வீட்டிலையே தான் வந்து போட்டோம். கீழே வந்து பெட்ஷீட் விரிச்சிட்டு மேலே ஈர வேட்டியை வந்து நம்ம வந்து விரித்து வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போது கிள்ளி கிள்ளி வத்தலை வந்து வச்சிடலாம். ஓமம் இதெல்லாம் வந்து சேர்த்தனால உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வெள்ளை எள்ளு ஆகட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. நார்மல் வத்தல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லா வத்தலுமே இது பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை வேஷ்டிக்கு வந்துருந்து. நாங்கள் வந்து வேட்டியை வந்து 2ஆக தான் மடித்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை வேஷ்டிக்கு வந்துருச்சு. ஸோ வீட்லேயே தான் வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா, அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து காஞ்சிட்டு இருந்தது. தண்ணி தெளித்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியமே இல்லை, எடுத்தோன்னே அப்படியே வந்துடுச்சு. வத்தல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை வந்து வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சோம் அப்படின்னா தாராளமாக 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் மேலே காய வச்சாச்சு. இது வந்து அடுத்த ரெசிபி. நாள் நைட்டே வந்து 1 கப்பு அளவுக்கு ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு தண்ணி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் ஜவ்வரிசிக்கு வந்து 6 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை அரிசியாக எடுக்கல, பச்சரிசி மாவு இருந்துச்சு, அதனால் அதுதான் எடுத்துருக்கிறேன். அது வந்து 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா 10 கப்புக்கு தண்ணி, நான் வந்து 8 கப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் வந்து 14 கப் வாட்ரு வந்து குக்கரில் வந்து எடுத்துருக்கிறேன். அது வந்து ஸ்டவ்வில் வச்சாச்சு.
இப்போ 1 கப்பு அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போது 1 கப்புக்கு வந்து 10 கப்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ 8 கப்பு வந்து நம்ம ஊத்திட்டோம். பேலன்ஸ் இருக்கிற 2 கப்பு தண்ணிய வந்து நம்ம இந்த அரிசி மாவுல வந்து ஊத்தி நல்லா கட்டி விழுகாம நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. அரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நீங்க வந்து அரிசிய ஊற வச்சு, அரைச்சு அந்த மாரியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி தான் உப்பு வந்து கம்மியாவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம நைட்டு ஊற வச்சிருந்த ஜவ்வரிசிய வந்து இதில வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து ஜவ்வரிசிய இதில ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு இந்த கண்ணாடி மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதோ லைக் இந்த மாரி இருக்கணும். இந்த மாரி இருக்கிற ஸ்டேஜில நம்ம கரைச்சு வச்சிருந்த மாவ இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம இப்போ வந்து முதல்ல வந்து ஊத்துனது பார்த்தீங்கன்னா, கட்டி வத்தல் அதாவது கிள்ளு வத்தல் இருக்கு இல்லைங்களா அது. இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வத்தல் கரண்டில எடுத்து ஊத்துற மாரி இருக்கும். நல்லா கலக்கிட்டே இருங்க. கை விடாம நல்லா கலக்கிட்டே இருக்கணுங்க. சைட்லேயே நாங்க வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியும் வச்சுருக்கோம். சப்போஸ் தண்ணி பத்தல அப்படின்னா ஊத்துறதுக்காக வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகா வந்து 5 காஞ்ச மிளகா, இஞ்சி, ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பதத்தில் வந்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த அந்த காஞ்ச மிளகா அதோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் வந்து ஓமம் வந்து 1 ஸ்பூன் நல்லா கசக்கிட்டு அதையும் எடுத்துக்கோங்க. இதோட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த காஞ்ச மிளகாய் வந்து நம்ம அரைக்கும்போது அந்த நல்லா அரைப்படாது இல்லைங்களா? 1, 2 தானே அரைப்பட்டிருக்கு. அதனால அது இதில பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க பாருங்களேன், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. உங்களுக்கு வந்து இதோட பதம் தெரியணும்னா, ஒரு தட்டில வந்து கொஞ்சமா வந்து ஊத்தி பாருங்க. அது அப்படியே நின்னுச்சு அப்படின்னா, அது வந்து ஓகே அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஸோ ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்தில நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நாள் போட்டிருந்தத நம்ம வந்து மேலே காய வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு வந்து மேலேயே வத்தல் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, சேம் அதே மாரியே பெட்ஷீட் கீழ விரிச்சு மேலே வந்து ஈர வேஷ்டிய வந்து விரிச்சிருக்கிறோம். காட்டன் வேஷ்டி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸோ ஊற்றி முடிச்சாச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேஷ்டிக்கு வந்திருந்ததுங்க. நம்ம கட்டி வத்தல்ங்கனால அது வந்து நம்ம குட்டி குட்டியா அந்த மாரி வைக்கிறனால நமக்கு வந்து அரை வேஷ்டி கிட்ட வந்தது. ஸோ சுற்றி வந்து அணைக்கட்டி அந்த மாரி வச்சுருக்கோம். ஏன்னா, இங்கே கீழே இந்த கருப்பு கருப்பா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதில காத்துல வந்து விழுந்துரும் அப்படின்னு சுற்றி வந்து மடிச்சு வச்சுருந்தோம். ஸோ சாயந்தரம் பார்த்திங்கன்னா, நல்லாவே காஞ்சிட்டு இருந்தது. நம்ம நாள் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த வத்தலுமே வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் காஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் மேலே மட்டும் தான் காஞ்சிட்டு இருந்தது. உள்ள வந்து இன்னும் காயல. ஸோ, அதனால அடுத்த நாளும் வந்து வெயில்ல போட்டாச்சு. சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தண்ணிய தெளிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ, தண்ணி தெளிச்சோனே அதுவே அப்படியே வர ஆரம்பிச்சுருங்க. நாங்க எடுத்துட்டு இருக்கும்போதே குழந்தைங்களும் வந்து எடுக்க வந்துட்டாங்க. ஆசையா நானும் எடுக்கிறேன் அப்படின்னு. வத்தல் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில இத போய் நம்ம காய வச்சிடலாம்.
2மே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ ஒரு 2 ஆர் 3 டேஸ் வந்து போட்டு எடுக்கிறதுல தப்பு இல்ல. தாராளமா நீங்க வந்து போட்டு எடுக்கலாம். அப்போ தான் நல்லா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ 2மே இப்போ வந்து நான் பொரிச்சு காமிக்கிறேன். ஸோ கட்டி வத்தல் அண்ட் வந்து தண்ணி வத்தல் 2த்தையுமே வந்து பொரிச்சு காமிக்கிறேன். நல்லா அடுப்பு வந்து சிம்ல இருக்கும்போதே வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து வத்தல பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வத்தலோட கலர் வந்து மாறாது. இது வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணனால கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. பட் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சுங்க. அந்த எள்ளு, ஓமம் அந்த மாரிலாம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருந்த மாரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்ல மல்லிப்பூ மாரி இருந்தது. 2மே வந்து நல்லா கிரிஸ்பியா நல்லாவே இருந்துச்சுங்க. நீங்க இதுக்கு காஞ்ச மிளகா தான் போடணும்னு இல்ல. பச்சை மிளகா வேணாலும் நீங்க வந்து தண்ணி வத்தலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.